தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடியில் 13,077 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட புதிய அனல் மின் நிலையம் முதலமைச்சர் ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக மின் உற்பத்தியை தொடங்கி வைத்தார். எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மேற்கொண்ட முன்னோடி முயற்சிகளின் விளைவாக தமிழ்நாட்டில் அனல் மின் நிலையங்கள், எரிவாயு மின் நிலையங்கள் மற்றும் காற்றாலை, சூரிய ஒளி போன்ற மரபுசாரா எரிசக்தி மூலங்களின் மூலம் மின் உற்பத்தி தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன் விளைவாக தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் புதுமையான எரிசக்தி பயன்பாட்டில் முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது. சேலம், கோவை உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் 1,843 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட புதிய சாலைகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். சென்னையில் நகராட்சி நிர்வாகத்துறை சார்பில் முடிவுற்ற திட்டப் பணிகளை தொடங்கி வைத்த அவர் புதிய திட்டப் பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டினார். தமிழகத்தில் தேர்தல் பணிகளில் ஈடுபட்ட வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்களுக்கு ஊதியம் மற்றும் ஊக்கத்தொகை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 100 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. ஈரான் போர் காரணமாக சென்னையில் நிலவிய பெட்ரோல், டீசல் தட்டுப்பாடு அச்சம் விலகியது. 2 நாட்களாக பெட்ரோல் பங்குகளில் கூட்டம் அலைமோதிய நிலையில் இயல்பு நிலைக்கு திரும்பி வருகிறது. எரிபொருள் தட்டுப்பாடு வதந்தியால் தமிழகத்தில் பெட்ரோல் மற்றும் டீசல் விற்பனை நேற்று ஒரே நாளில் புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. தமிழகம் முழுவதும் உள்ள 7,000 பெட்ரோல் நிலையங்களில் சுமார் 3,50 கோடி லிட்டர் எரிபொருள் விற்பனையாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிலிண்டர் தட்டுப்பாடு அச்சம் காரணமாக சென்னையில் நேரடியாக ஏஜென்சிக்கு வந்து மக்கள் சிலிண்டர் வாங்கி செல்கின்றனர். புக் செய்தாலும் சிலிண்டர் டெலிவரி செய்யப்படுவதில்லை என குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் பில்லுடன் வருகை தந்த வண்ணம் உள்ளனர். எல்பிஜி தட்டுப்பாட்டால் சென்னை, திருச்சி உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் ஆட்டோ ஓட்டுநர்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். ஆட்டோக்களை இயக்க முடியாததால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். வணிக சிலிண்டர் தட்டுப்பாட்டால் மதுரையில் கல்லூரி மற்றும் பள்ளி விடுதிகளில் தங்கியுள்ள மாணவர்களுக்கு உணவு வழங்குவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. விறகு அடுப்புகள் மூலம் உணவு தயாரிக்கும் சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளதால் கூடுதல் செலவாவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். சென்னையில் வணிக சிலிண்டருக்கான தேவை அதிகரித்ததால் கள்ளச்சந்தையில் 5,000 ரூபாய் வரை விற்கப்படுவதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. சிலிண்டர் விலையேற்றத்தால் ஹோட்டல்களில் உணவு விலையும் கணிசமாக அதிகரித்துள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நீடித்து வரும் போரால் நாடு முழுவதும் சமையல் எரிவாயு சிலிண்டர்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதன் எதிரொலி உத்தரப்பிரதேசத்தில் காலி சிலிண்டர்களை தலையில் தூக்கி வைத்துக் கொண்டு ஏஜென்சியை நோக்கி மக்கள் ஓடும் காட்சிகள் வெளியாகியுள்ளது. சிலிண்டர் தட்டுப்பாடு குறித்து விவாதம் நடத்த கோரி நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் கடும் அமளியில் ஈடுபட்டனர். தொடர் முழக்கத்தால் அவை நடவடிக்கைகள் முடங்கியது. मेजों पे चढ़ोगे तो यही कार्रवाई होगी. क्लियर है. और एक और आग्रह, हाँ और एक और आग्रह कर रहा हूँ, एक और आग्रह कर रहा हूँ सदन की. நாட்டில் நிலவும் சிலிண்டர் தட்டுப்பாட்டை கண்டித்து எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த பெண் எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொதுமக்களுக்கு கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடின்றி கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர்.
கட்சியின் பெயர் சின்னம் பயன்படுத்த தடை கோரி பாமக நிறுவனர் ராமதாஸ் தாக்கல் செய்த உரிமையியல் வழக்கு விசாரணைக்கு தடை விதிக்கப்பட்ட விவகாரம் தேர்தல் அறிவிப்பு வெளியாக உள்ளதை சுட்டிக்காட்டி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ராமதாஸ் தரப்பில் அவசர முறையீடு செய்யப்பட்டுள்ளது. சசிகலா தொடங்கிய கட்சிக்கு அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகம் என பெயர் வைக்கப்பட்டுள்ளது. கட்சிக்கு தென்னந்தோப்பு என்ற சின்னத்தையும் அவர் தெரிவித்துள்ளார். அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகம் தென்னந்தோப்பு சின்னம். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் தென்னந்தோப்பு சின்னத்தில் தங்கள் வேட்பாளர்கள் போட்டியிடுவார்கள் என்று சசிகலா அறிவித்துள்ளார். தேர்தலை கூட்டணியுடன் சந்திப்போம் என்றும் பேசியுள்ளார். திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. முதலமைச்சர் ஸ்டாலின், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி தலைவர் ஈஸ்வரன் இடையே கூட்டணிக்கான ஒப்பந்தம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் கையெழுத்தானது. திமுக கூட்டணிக்குள் புதிய கட்சிகள் வந்திருப்பதால் தொகுதிகள் குறைக்கப்பட்டுள்ளதாக கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் தலைவர் ஈஸ்வரன் தெரிவித்துள்ளார். ஒதுக்கீடு செய்யப்பட்ட 2 தொகுதிகளிலும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடப் போவதாகவும் அவர் அறிவித்துள்ளார். நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய காளியம்மாள் அதிமுகவில் இணைந்தார். சென்னை பசுமை வழிச்சாலையில் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைத்துக் கொண்டார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 560 ரூபாய் குறைந்தது. 1 கிராம் தங்கம் 14,900 ரூபாய்க்கும், 1 சவரன் ஆபரண தங்கம் 1,19,200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை மாற்றமின்றி விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிலோ கட்டி வெள்ளி 2,90,000 ரூபாய் என்ற நேற்றைய விலையிலேயே தொடர்கிறது. வேளச்சேரி பரங்கிமலை இடையேயான பறக்கும் ரயில் சேவை நாளை தொடங்குகிறது. ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் வழிகாட்டுதலின்படி கட்டமைப்பு பாதுகாப்பு பணிகள் நிறைவு பெற்ற நிலையில் சேவை தொடங்குகிறது. தமிழகத்தில் வரும் 22ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள மாவட்ட கல்வி அலுவலர் பதவிக்கான முதன்மை தேர்வுக்கு ஹால் டிக்கெட் வெளியானது. அதிகாரப்பூர்வ இணையதளம் வாயிலாக ஹால் டிக்கெட்டை பதிவிறக்கம் செய்யலாம் என டிஎன்பிஎஸ்சி தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி +2 மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்றக்கோரி மதுரை அமர்வில் முறையீடு செய்யப்பட்டுள்ளது. முறையீட்டை மனுவாக தாக்கல் செய்யவும் விசாரணைக்கு எடுப்பதாகவும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே +2 மாணவி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட சம்பவம். சந்தேகத்தின் அடிப்படையில் சிறுவன் உட்பட 15 பேரிடம் தனிப்படை போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி +2 மாணவி கொலை சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என திமுக எம்பி கனிமொழி உறுதியளித்துள்ளார். மொத்தம் 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிர விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் போலீசால் கைது செய்யப்பட்ட ஆகாஷ் உயிரிழந்த சம்பவம். ஆகாஷ் குடும்பத்திற்கு அரசு சார்பில் நேரில் ஆறுதல் கூறிய அமைச்சர் பெரிய கருப்பன் 6 லட்சம் நிதியுதவி வழங்கினார். .
நியோமேக்ஸ் நிதி மோசடி வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட சொத்துக்களை விற்பனை செய்ய ஆன்லைன் பதிவு மிகவும் குறைவாக இருப்பதாக உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கவலை தெரிவித்துள்ளது. மதுரையை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்ட நியோமேக்ஸ் உள்ளிட்ட நிறுவனங்கள் அதிக வட்டி தருவதாக கூறி பொதுமக்களிடம் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் மோசடி செய்ததாக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்த வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட சுமார் 7,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை 4 பிரிவுகளாக பிரித்து விற்பனைக்கு தயாராக உள்ளதாக அரசு தரப்பில் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இதுவரை பாதிக்கப்பட்டவர்களில் 60 பேர் மட்டுமே ஆன்லைனில் பதிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் இது கவலைக்குரிய விஷயம் என நீதிபதி பரத சக்கரவர்த்தி கருத்து தெரிவித்தார். மேலும் பாதிக்கப்பட்டவர்கள் கடைசி நேரத்தில் நடவடிக்கை எடுக்கலாம் என்ற மனநிலையை மாற்ற வேண்டும் என்றும் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றும் உத்தரவிட்டு வழக்கை அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமைக்கு ஒத்திவைத்தார். கடலூரில் பள்ளி வேன் மீது ரயில் மோதி 3 மாணவர்கள் பலியான சம்பவம் தொடர்பான வழக்கு. விபத்து நடந்தவுடன் கேட் கீப்பர் பங்கஜகுமார் பேசிய ஆடியோ சிதம்பரம் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் குரலின் உண்மைத்தன்மையை பரிசோதிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. திருப்பூரில் வீட்டின் வெளியே சிறுமியை தெருநாய் கடித்து குதறிய காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உயிருக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் நாய்களை பிடிக்க திருப்பூர் மாநகராட்சிக்கு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே பள்ளி சிறுவர்களிடையே ஏற்பட்ட மோதலில் 13 வயது சிறுவன் பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வாலிபால் விளையாடுவதில் ஏற்பட்ட தகராறில் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்ட நிலையில் புலிவலம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பதி லட்டு விவகாரத்தில் தவறான தகவல்களை பரப்புவோர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தாக்கல் செய்த மனு புலன் விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் விசாரணைக்கு ஏற்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. சென்னை விமான நிலையத்திற்கு வந்த த்ரிஷா செய்தியாளர்களுக்கு பதிலளிப்பதை தவிர்த்தார். விஜயுடன் நிகழ்ச்சியில் பங்கேற்றது குறித்து கேள்வி எழுப்பிய போது மௌனமாக சென்றார். மேடம், நீங்களும் விஜய் சாரும் கலந்து ஒரு நிகழ்ச்சி வந்து பெரும் சர்ச்சையா இருக்கு. இது குறித்து ஒரு கருத்து மேடம். மேடம், நீங்களும் விஜய் சாரும் கலந்து ஒரு நிகழ்ச்சி வந்து பெரும் சர்ச்சையா இருக்கு. இது குறித்து ஒரு கருத்து மேடம். டெல்லி செங்கோட்டை கார் வெடிகுண்டு வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களின் நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. 7 பேரின் நீதிமன்ற காவல் மேலும் 15 நாட்களுக்கு நீட்டித்து NIA சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மாதவிடாய் விடுப்புடன் கூடிய ஊதியமும் மாணவிகளுக்கு விடுமுறை கோரியும் தாக்கல் செய்த பொதுநல மனுவை விசாரணைக்கு ஏற்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. மகளிரை தாழ்வாக்கி அவர்களிடையே அச்சத்தை ஏற்படுத்த விரும்பவில்லை எனவும் கருத்து தெரிவித்துள்ளது. ஈரான் மீதான அமெரிக்கா இஸ்ரேல் போர் 14வது நாளை எட்டியுள்ளது. கூட்டு தாக்குதலில் 1348 ஈரானியர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வான்வழி தாக்குதல் நடத்திய காட்சிகள் வெளியாகியுள்ளது. இதனால் மத்திய கிழக்கில் போர் பதற்றம் மேலும் தீவிரமடைந்துள்ளது. ஈரான் இஸ்ரேல் மோதல் 2 வாரங்களை நெருங்கும் சூழலில் போரில் இதுவரை 2000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாகவும் இதில் பெரும்பாலானவர்கள் ஈரானை சேர்ந்தவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யுக்ரைனின் முக்கிய உள்கட்டமைப்புகளை குறிவைத்து 149 இடங்களில் ரஷ்யா தாக்குதல் நடத்தியுள்ளது. ராணுவ முகாம்கள், கட்டுப்பாட்டு மையங்கள் உள்ளிட்ட முக்கிய இலக்குகளை குறிவைத்து தாக்குதல் நடத்திய வீடியோவை ரஷ்யா வெளியிட்டுள்ளது.
பூமி கண்காணிப்பு தொழில்நுட்பங்களை சோதனை செய்யும் வகையில் 2 புதிய சோதனை செயற்கைக்கோள்களை சீனா விண்ணில் ஏவியுள்ளது. லாங் மார்ச் 2D ராக்கெட் மூலம் ஜிசாங் ஏவுதளத்திலிருந்து ஏவப்பட்டது. போல் வால்ட் போட்டியில் ஸ்வீடன் நாட்டைச் சேர்ந்த ஒலிம்பிக் சாம்பியன் மோண்டோ டுப்ளாண்டிஸ் 15வது முறையாக உலக சாதனை படைத்துள்ளார். உப்சாலா நகரில் நடைபெற்ற போட்டியில் 6.31 மீட்டர் உயரம் தாண்டி தனது உலக சாதனையை பதிவு செய்துள்ளார். நடிகர் அஜித் குமாருக்கு வேர்ல்டு ஃபர்ஸ்ட் ஃபார்முலா இ தீம்டு SUV காரை மஹிந்திரா நிறுவனம் பரிசாக வழங்கியுள்ளது. அஜித் குமாரின் ரேசிங் ஆர்வத்தை ஊக்குவிக்கும் விதமாக சுமார் 30 லட்சம் மதிப்பிலான காரை வழங்கியுள்ளது. சீனா வடகொரியா இடையே 6 ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் பயணிகள் ரயில் சேவை தொடங்கப்பட்டுள்ளது. சீனாவின் டாண்டோங் நகரிலிருந்து வடகொரியா தலைநகர் பியோங்யாங்குக்கு சென்ற ரயிலில் பயணிகள் உற்சாகமாக பயணித்தனர். யூத் பட ப்ரீ ரிலீஸ் நிகழ்ச்சிக்கு வந்த இயக்குனர் வெற்றிமாறனிடம் வடசென்னை 2 அப்டேட் கேட்ட ரசிகர்களின் கேள்விக்கு வரும் வரும் என வெற்றிமாறன் கூறியதால் ரசிகர்கள் உற்சாகமடைந்தனர். வருதுப்பா, வருது, சீக்கிரம் வருது, ரொம்ப சீக்கிரம் வருது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே 42 வயது பெண்ணை கடத்திச் சென்று கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்த 3 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். பெட்டிக்கடை நடத்தி வந்த அந்த பெண்ணை 3 இளைஞர்கள் ஏரிக்கரைக்கு தூக்கிச் சென்று பாலியல் பலாத்காரம் செய்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து கும்மிடிப்பூண்டி அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து ரஞ்சித், துளசிராமன், முத்துகிருஷ்ணன் ஆகியோரை கைது செய்து புழல் சிறையில் அடைத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே நிலத்தகராறு காரணமாக வீட்டின் சுவரை சத்துணவு அமைப்பாளர் சுத்தியலால் உடைக்கும் காட்சிகள் வைரலாகி வருகிறது. காரப்பட்டு பகுதியைச் சேர்ந்த நாராயணசாமி என்பவரது வீட்டு அருகில் சத்துணவு அமைப்பாளர் அலமேலு என்பவர் வசித்து வருகிறார். இருவருக்கும் இடையே நிலத்தகராறு இருப்பதாக தெரிகிறது. இந்நிலையில் நாராயணசாமி இல்லாத நேரத்தில் அத்துமீறி சுத்தியலால் அவரது வீட்டின் சுற்றுச்சுவரை அலமேலு இடித்துள்ளார். ஒரு பொட்டப்புள்ள நின்று நிக்கிறான் இல்ல, பொட்டப்புள்ள மேல இதனை தட்டி கேட்டவர்களை அநாகரிகமாக அவர் பேசியதாக கூறப்படும் நிலையில் இது தொடர்பான காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. பேரணாம்பட்டில் மனவளர்ச்சி குன்றிய மாணவர்களை பள்ளி வளாகத்தை சுத்தம் செய்ய வைத்த வீடியோ வைரலாகி வருகிறது. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டில் தங்கி படித்து வரும் மனவளர்ச்சி குன்றிய மாணவர்களை பள்ளி வளாகத்தில் உள்ள குப்பைகளை சுத்தம் செய்ய வைத்ததாக கூறப்படும் காட்சிகள் இணையத்தில் பரவி வைரலாகி வருகிறது. பெற்றோர்களையும் அதிர்ச்சியடைய செய்துள்ள இந்த சம்பவம் குறித்து உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்கிற கோரிக்கையும் எழுந்துள்ளது. ஹிட்லர் முகத்தை ட்ரம்ப் மூலமாக பார்த்து கொண்டிருப்பதாக தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் உள்ள வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநாட்டுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற அவர் முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது வளைகுடா நாடுகளில் ஏற்பட்டுள்ள போர் காரணமாக பெட்ரோல், டீசல் தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாகவும் மத்திய மாநில அரசுகள் இதனை சரி செய்ய உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இது போர் நடக்கு, இதை யதார்த்தமாக மாநில அரசோ மத்திய அரசு மேல குற்றச்சாட்டு சொல்ல முடியாது.
போர் நடக்கிறது. போரை குற்றச்சாட்டு சொல்லணும்னா ஒரே ஒரு ஆளை தான் சொல்ல முடியும். ஹிட்லரை முன்னாடி பார்த்திருப்போம், ஆனா நாங்க பார்க்கல, எங்க வயசுல பார்க்கல. ஹிட்லர் முகத்துல இப்ப ட்ரம்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவர் தான் உலக ரவுடியா இருக்குன்னு நினைக்கிறாரு. அவர் எதை நினைச்சாலும் அவர் சாதிக்க நினைக்கிறாரு. அதனாலதான் இது போன்ற இழப்புகளை மக்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். அன்றாடு உயிர் சேதங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு, கட்டிடங்கள் உடைந்து நொறுங்கி கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது மனவேதனையாக இருக்கிறது. ஆகவே இதையெல்லாம் மாற்றுவதற்கு எல்லா நாடுகளும் குரல் கொடுத்து ஒரு சமாதான கொடி பறக்க வேண்டும் என்பதை தமிழ்நாடு மனிதனுடைய பேரவைப்பு வலியுறுத்துகிறது.